ஒருவேளை உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் ஒருவேளை ஒரு கூட்டமாய் நின்று உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை செய்யலாம், அல்லது பொல்லாத ஆயுதங்களை, ஆலோசனைகளை உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். யாத்திராகமம் 14 அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். தேவ ஜனங்களை அழிக்கும்படியாய் கடந்து வந்தார்கள். ஆனால் கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து, நன்றாய் கவனியுங்கள், அற்புதமும் அதிசயமுமான மகிமையான இடத்தில் இருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் தேவ ஜனங்களுடைய எதிரிகளை பார்க்கிறார். பார்க்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் சேனையை கலங்கடித்தார் என்று வாசிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். வந்தவர்களில் ஒருவனும் மீதியாய் தப்பிச் செல்லவில்லை. அப்படியே உங்களை எதிர்க்கிறவர்கள் மொத்தமாய் இல்பொருளாய் போவார்கள்.